ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து நம்ம 153வது மோட்டா கேஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க முடியலாம், ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்னைக்கு டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரமாக பாட்காஸ்ட் போடலோட ரீசன் வந்து ஆசிரியர் நான் வந்து சொல்ல வரைக்கும். ஆக்சுவலி என்னென்னா, ட்ராவல்னு சொல்லக்கூடியது வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அதாவது புதுசாக இடங்கள் பார்ப்போம், புதிய ஊர்களில் படிப்போம், இங்கே என்ன இருக்குது அங்கே என்ன இருக்குது. ஆனால் ட்ராவலே வந்து ஒரு வேலையாக நம்மளை வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை கொஞ்சம் டைட் பண்ண ஒரு சீசன் அது. பாசிட்டிவாக தான் உண்மையிலே நடந்தது நிறைய விஷயங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் ஃப்ளோவை நீங்கள் பார்த்தா முதல்ல வந்து நம்ம வந்து புனே போயிருந்தோம், அடுத்து கிரெட்டா ஈவி சென்னை, அதுக்கப்புறம் வந்து 3வது ஈவெண்ட் வந்து ஆட்டோ எக்ஸ்போ, 4வது ஈவெண்ட் வந்து கோவா, 5வது ஈவெண்ட் வந்து திருப்பி டெல்லி. இப்படி லைஃப்லேயே இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இவ்வளோ 1 மந்தில் இவ்வளோ நாளாக ஏன்னா இந்த ட்ராவல் நம்ம ரெகுலராக பார்த்தா இது ஏன் இவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நம்ம 2 மணிக்கு வீட்டில் இருந்து விடிய காலம் கிளம்புவோம், அடுத்த நாளைக்கும் ஒரு 4 hours தான் தூக்கம் கிடைக்கும். அப்போ இந்த 2 லேட்டாக தான் வந்து சேருவோம். அடுத்து வந்து சேரும்போது 12 மணிக்கு நம்ம லேண்ட் ஆனால் வீட்டுக்கு வர 2 மணி 3 மணி ஆயிரும். இந்த ஹேங் ஓவர் முடிகிறதுக்கே ஒரு 2 நாள் ஆகும், திருப்பி அடுத்த ட்ரிப் வரும். இப்படி தான். அதுலேயும் நீங்கள் டேனியோட ஸ்டோரியெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 2 தடவை காய்ச்சல் 2 தடவை காய்ச்சல் வந்து அதுக்கு ஒரு தடவைக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஃபுல்லாக டேப்லெட்டில் தான் சுற்றிட்டேன். சவுண்டு எல்லாருக்கும் தெரியும். கைலாக் ரிவ்யூக்கு ஒரு மாதிரி ஆவியாக வந்துருந்துச்சு. இப்போ நான் எல்லாம் ஃப்ளாஸ்க் எல்லாம் கொண்டு நடந்த ஆளே கிடையாது, வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கை எடுத்துகிட்டு போய் வீட்டிலேருந்து சுடு தண்ணி கொண்டு போய் தங்குற இடத்துல அவங்கள்ட்ட எல்லாம் லூக்வாம் வாட்டர் தாங்கன்னு கேட்டு தான் இந்த தொண்டையை சேவ் பண்ணுங்க. த்ரோட்டுக்கு பிரச்சனை வரக்கூடிய ஒரு சாதனத்தை கிட்ட கூட போகல. அப்படி அவ்வளோ நெருக்கடியில் நம்ம பாட்காஸ்ட் எடுக்க முடியலை. அதான் நம்ம இது ஏதோ பெரிய சாதனையால் நான் சொல்ல வரல. அதனால தான் வந்து இப்போது நாங்கள் நேற்றைக்கு தான் வந்தோம், இன்றைக்கி தான் இந்த பாட்காஸ்ட்டை ஷூட் பண்ணுறோம். நல்ல விஷயந்தான். இப்போது மோட்டோ ஃபேமோட சப்போர்ட், அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் எல்லாம் வந்து மீடியாவில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பிளேஸை கொடுத்துருக்கு. அப்போ எல்லா ஓஎம்ஸும் இன்றைக்கி எல்லாரும் கூப்பிடல, இந்த சீசனில் இப்போ எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதான் இன்ஸ்டாகிராமில் கைலாக் ரிவ்யூஸ், சைரோஸ் ரிவ்யூ எல்லாம் வேண்டாம், பாட்காஸ்ட் வச்சுட்டு போனேன். எனக்கு இன்றைக்கி டிஎம் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம்ல, அந்த ஸ்டோரியில் வந்து 500K நெருங்க போகிறோம், அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேனலில் ஷேர் பண்ணுங்க, சும்மா ஒரு ஸ்டோரி போட்டேன் காலையில். அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்த ஒருத்தர் அதை இது பண்ணிட்டு, இதெல்லாம் யாருக்கு வேணும் 12 நாளாக பாட்காஸ்ட்டில் அதை அவன் நான் சொல்கிறேன், இவங்க இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு மேட்டரில் தான், அவங்களுக்கு அது ஒன்றும் மேட்டரில், அவங்களுக்கு பாட்காஸ்ட் வேணும். சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இதுதான் ரீசன். நம்ம கொஞ்சம் ரெடியாக இருப்போம். இந்த மாதிரி ஸ்கெடியூல் ரொம்ப நேரமே எடுத்து பிளான் பண்ணலாம். அதான் எங்களுக்கு இது வந்து புதுசு. டோட்டலாக 1 மாதத்தில் இப்படி ஒரு கன்ஜெஷன் வந்து புதுசு. அதனால தான் நாங்கள் வந்து என்ன பண்ணான்னு தெரியாமல் மாட்டினது. இப்போ நம்ம டாபிக் கைலாக்கன், அது சைரோஸா சிரோஸா? சிரோஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து மெடிட்டரேனியனில் இருக்க கிரீஸில் உள்ள ஒரு ஐலண்ட். அது வந்து அதை மீன் பண்ணி தான் நானும் முதல்ல சைரோஸ்ன்னு தான் முதல்ல நினச்சிருந்தேன். இந்த மீடியா ப்ரெசன்டேஷனில் தான் வந்து அதை சிரோஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கைலாக் பற்றி நான் கைலாக்கில் இருந்து வருவோம். கைலாக்கோட மீடியா ட்ரைவ் வந்து கோவாவில் நடந்தது. முதல்ல அந்த கோவாக்குள்ளே போகும்போதே என்னென்னா, கன்னியாகுமரி மாதிரி இருந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்தது. ஒரு நம்ம சொந்த இடம் மாதிரி ஒரு ஃபீல். இந்த ரிவ்யூவில் நான் அதை பேசியிருந்தேன். கைலாக்கை வந்து நம்ம அப்ரோச் பண்ண ஆங்கிள் வந்து எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் வந்து இந்த கன்சல்டிங் கால்ஸ் கேட்கும்போது, நீங்கள் முன்னாடி என்ன கார் வச்சுருக்கீங்க நம்ம கேட்போம். உங்கள் எக்ஸிஸ்டிங் கார் என்ன இருந்ததுன்னு சொல்லும்போது ஃபியட் ஆகலாம், ஃபோர்ட் ஆகலாம். ஒரு காலகட்டம் வரைக்கும் ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டை கூட நான் அந்த லிஸ்ட்டில் சேர்ப்பேன். இந்த மாதிரி ஹேண்ட்லர்ஸ் வச்சுருந்தவங்க, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடாவோட, அதாவது போலோ பீரியடில் உள்ளவங்க, அந்த பீப்புள் எல்லாம் வச்சுருந்த பீப்புள்னு சொன்னாலே அவங்களுக்கு நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுவேன். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டிஎன்ஏல இன்னைக்கு கார் கிடையாது. வித் சர்டன் காம்ப்ரமைசஸ் நீங்கள் கார் வாங்க முடியும். அப்போ அந்த காம்ப்ரமைசஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து செக்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் அந்த காம்ப்ரமைஸ் இன்றைக்கி இருந்தது. அப்போ இந்த சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட். அதாவது 4 மீட்டருக்குள்ளே இருக்குது, ஒரு ஹேஷ்பேக் இருந்த ஒரு ஸ்பேஸில் பட்ஜெட் ஒரு பாயிண்ட். ப்ரீமியம் ஹேஷ்பேக்லாம் எனக்கு ஹேண்ட்லிங்க்கு ஸ்கோப்பே இல்லை. இப்போது ஆல்ட்ரோஸ் ஹேண்ட்லிங் இருக்குது, என்ஜின் பெர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்ல முடியாது. இப்போது பலினோ அது வேற ஒரு ஸ்டைலில் இருக்குது. என்லைன் எல்லாருக்கும் நம்ம வந்து செட் பண்ண சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன். அப்போ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு பேக்கேஜ் நம்ம சொல்ல முடியல. அப்படின்னா
sub-4 மீட்டருக்கு வரணும். ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நம்மளுடைய ரேங்கிங்கில் ப்ரெஸ்ஸாக தான் இருந்தது. இதில் sub-4 மீட்டரில் நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம நிறைய பேருக்கு சிட்டி ஹேண்ட்லிங் ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் வந்து வேறு சாய்ஸ் இல்லை. ஹேண்ட்லிங் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்னாலே நம்ம ப்ரெஸ்ஸாக பெட்ரோலில் சொல்கிறேன் மெயினாக ப்ரெஸ்ஸாக சொல்லிகிட்டு இருந்தோம். 3XO வந்த புதுசில் வந்து அந்த MTCVL வந்து நமக்கு ஒரு கட்டத்தில் கனெக்ட் ஆச்சு. அதில் என்ன GDAயோட ஒரு ஃபேன் கிடையாது, நமக்கு வந்து அந்த TCMFI வந்து 111 PS 200 Nm நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போது அதில் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. நம்ம TCMFIயோட ரிவ்யூவில் GDAல அந்த ஸ்டியரிங்கில் வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் கம்மி உள்ளது நம்ம ரிவ்யூவிலே சொல்லியிருந்தோம். நம்மளும் அன்னைக்கு அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு நம்ம இதுதான் பேசிகிட்டு இருந்திருப்போம். சரி இவ்வளோ பண்ணவங்க அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு கனெக்ட். ஆனால் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் அந்த ஒரு இப்போ ஸ்டியரிங் ஃபீலை வந்து நமக்கு அதை தியரிட்டிக்கலி சொல்ல முடியாது, ஓட்டி பார்த்தா அந்த ஃபீல் வந்து வரல. அப்போ இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவா, என்ன பண்ணணும்னு இருந்த இடத்துல தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்கோப்பை நம்ம பார்க்குறோம். அதாவது கைலாக்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த புதுசுலே. ஆனால் உண்மையிலே அதை பண்ணிச்சான்னு கேட்டால் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் பண்ணிச்சு. அதில் தான் கைலாக்கில் ஒரு திருப்தி என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவுடைய பழைய எதையுமே இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை நான் முதல்ல சொல்கிறேன். அந்த ஆடியன்ஸ் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரக்கூடாது, வாய்ப்பே கிடையாது. அது என்னென்ன இருக்காதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, அதாவது இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது பாரு. இது டெக்னிக்கலி நம்ம சொல்ல போனால் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கண்டென்ட். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகல, நம்ம அந்த பேசிக்கை மட்டும் சொல்லுவோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் காருனாலே அந்த ஒரு வெயிட் ஃபீல் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம வெஹிக்கிள்ஸை நம்ம எடுத்தோம்னா மெயினாக இந்த கார்ஸ் அதான் அந்த ஹேண்ட்லிங் கார்ஸ்னாலே நம்ம டோர் அடைச்சிக்கிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு ஒரு ஃபீல் வரும், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். அதில் வந்து நீ சேஃப்டியை கொண்டு வரலாம், ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரலாம், ரொபோஸ்டான ஒரு நேச்சர். அது வந்து அது ஃபீல் ஆனால் தான் அது என்னன்னு உள்ளதை புரியும். அது இன்னைக்குள்ள கார்ஸில் இல்லை. அது மெட்டலர்ஜியில் வந்த மாற்றங்கள் ஒரு ரீசன். ஏன்னா நீ வந்து இன்றைக்கி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும்னுள்ளது இண்டஸ்ட்ரியோட விதி இன்னைக்கு. இப்போது நீ வந்து 2007-8 காலகட்டத்தில் ஏதோ பாட்காஸ்ட்டில் சொல்லுவீங்க, ஹுண்டே இந்தியாவில் ஒரு போட்டி வச்சாங்க. பெர் கிலோகிராமுக்கு 1000 ரூபாய் அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குறவங்க. சும்மா வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து ஒரு சும்மா எதையாவது வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப். இப்படி எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் வெயிட்டை குறைச்சிட்டே தான் வந்தாங்க, எதுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண. ஆனால் இதில் பெரிய ஒரு டிஸ்கஷனே என்ன வருதுன்னா, வெயிட்டை குறைக்கும் போது சேஃப்டி இதாகுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது இன்னைக்கு. ஏன்னா சேஃப்டி வந்து இன்னைக்கு கிரம்பிளிங் சோன் லோட் பார்த்தோன்னா அது வேற மெட்டீரியல்ஸ் தான் மாறுது. கைலாக்கோட இந்த கிராஷ் பார்த்தாலே தெரியும், இந்த பானட் பாதியோட நின்றுருக்கும். அதுதான். அப்போ அந்த பிரச்சனை இன்னைக்கு சேஃப்டியில் இது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வெயிட் ஃபீல் இல்லை. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஏறி உட்காந்து டோர் அடைச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போதே ரோட்டில் அமர்ந்து போகிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ரன்னிங் கூட வேண்டாம், அப்படியே சும்மா ஐடில் விட்டுருந்தாலே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ஏதோ சேஃபான இதுக்குள்ள இருக்கிற மாதிரி. அந்த ஃபீல் வந்து இன்னைக்குள்ள கார்ஸில் கண்டிப்பாக இல்லை. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பட்சத்தில் வந்து இன்னைக்குள்ள கார்ஸை நம்ம ஒரு கார்ஸ்லையும் இல்லை, ஆப்வியஸ்லி இல்லை. அது வந்து பாடி அண்ட் ஃப்ரேமில் கிடைக்கும். இப்போ இன்னொன்று இதில் எல்லாம் இருக்கு, ஹெக்டரு, காம்பஸ்ல எல்லாம் இருக்கு, மோனோகாக்ஸில் அந்த ஸ்டைலில் இருக்கு, அந்த ஹேரியர்லையும் இருக்கும், அந்த ஸ்டைலில் இருக்கும். 700 விடைக்கும் இன்னும் சொல்ல போனால் ஹேரியரில் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த ஒரு கிளாசிக்கான ஒரு அட்மாஸ்பியர் முன்னாடி ஒரு கார்ஸுக்கு இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறது, ஃபோக்ஸ்வேகனில் அது எல்லாமே அந்த பட்டன்ஸ் ஆகலாம். அதாவது நீ ரெஸ்ட் ஆஃப் த குரூப் எல்லாம் அங்கே நிற்பாங்க கும்பலாக. அங்கே ப்ரீமியமாக இன்டீரியர் தரலாம், சாஃப்ட் டச் தரலாம், அங்கே வந்து என்ன வேணாலும் அவங்க தரலாம். ஆனால் இங்கே ஒரு கிளாஸ் அப்பார்ட், ஒரு சாலிடாக இருக்கு. பட்டன்ஸுக்கு கிளிக் உனக்கு ஃபீல் ஆகும் கரெக்டாக. அதெல்லாம் என்ன போச்சு. அதில் அந்த கிளைமட்ரானிக்கோடைய அந்த டச் எல்லாம் லாஜிக்கே இல்லாத விஷயங்கள். நீ வந்து டிரைவிங்கில் இருக்கும்போது என்ன நீ பண்ண முடியாது யோசிச்சு பாரு. கண்ணை எடுத்து கரெக்டாக முன்னாடி அந்த நேர்ல்டு நாப் வச்சு எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணலாம் தெரியுமா. நீ ஃபோக்ஸ்வேகனுடைய வெண்டோ அந்த சீசனில் போலோ வெண்டோ ரேப்பிட் சிசி அதில் இருக்கிற அந்த மோனோக்ரோம் டிசைன் வந்து 2010 பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் அது மாடர்னாக தான் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். அடுத்து அப்போ வந்து இப்போ அண்ணன் சொல்லிச்சுல, அப்போ அந்த காலத்து ஃபோக்ஸ்வேகனில் வந்து இப்படி இருக்குது, செக்மெண்ட் கூட காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணணும். இந்த செக்மெண்ட்ஸ் கூட எப்படி அங்கே தான் இவங்க வந்து உண்மையிலே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லணும். இந்த வெஹிக்கிள் வந்து அறகுறை இன்ஜினியர்டு வெஹிக்கிள் கிடையாது. அதாவது ரொம்ப மீன் பண்ணி
இந்தியன் மார்க்கெட்டை, அதாவது 20 வருஷம் 25 வருஷம் எடுத்திருக்கு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டில் கரெக்டான ஒரு ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இல்லை இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த டைமில் அவங்க பண்ணது அதில் நிறைய பார்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் பார்ட்ஸ் தானே இருக்கு. ஒருவேளை மேபி அதனால அந்த குவாலிட்டி அப்போ இருந்திருக்கலாம், அந்த காஸ்ட். இப்போ அந்த குவாலிட்டி கொண்டு வந்த இந்த காஸ்ட் கொடுக்க முடியாது. அது வேலிட் பாயிண்ட். அதான் அன்னைக்கு எல்லாமே நீ அந்த ஏர் கண்டிஷனிங்கோட அந்த கன்சோல் எல்லாம் இம்போர்ட்டட் தான், விஏஜி பார்ட். அதை கொண்டு போய் இங்கே லோக்கலைஸ் பண்ணவே வாய்ப்பு இல்லை. அப்போ இது என்னென்னா, கைலாக்கை பொறுத்தவரை ஸ்கோடாக்கு வந்து அவங்கள வந்து நிலைநிறுத்துறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ப்ராடக்டை இது பண்ணணும்னு சொல்லி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் டு த பாயிண்டாக இருந்தது, உண்மையாக இருந்தது. அதாவது அந்த நீ வந்து இப்போது எந்த பிராண்டோடைய ப்ரெசன்டேஷனை நீ பார்த்தேன்னா, அவங்களுடைய தப்புகளை குறைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோன்னு பேசி நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. அந்த மிஸ்டர் பீட்டர் ஜெனிபா பேசும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, எங்களுடைய பாஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நல்லா இல்லை, எங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது, டீலர்ஷிப்ஸுக்கும் பிராண்டுக்கும் எங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன்ஸ் பெருசாக இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம். 90% வரைக்கும் இதை லோக்கலைஸ் பண்ணியிருக்கோம், காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணணும், ப்ளஸ் இதில் ஒரு 12% டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கைலாக்க மீன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு டைட் பேக்கேஜாக இருக்குமான்னு உள்ளதான் நம்மளுடைய டிரைவர். எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாம் ரெகுலர் இதுதான். ஆனால் அதை இது பண்ணிச்சான்னு கேட்டால் உண்மையிலே சூப்பராக பண்ணிச்சு. எங்கே அது சொதப்பிச்சுன்னா, அந்த 1 லிட்டரோட லோவர் எண்ட் வந்து மேனுவலில் வந்து ரொம்ப அது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தான் மற்ற 1 லிட்டர். அதாவது இவங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணபடி பார்த்தோன்னா, இந்த ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்ட் ஆடியன்ஸ்னு உள்ளதை வந்து புரிஞ்சுருக்காங்க. அப்போ ரெகுலர் 1 லிட்டர் டிஎஸ்ஐ அளவுக்கு இதை ஈகராக டியூன் பண்ணலை. இவங்க என்ன டியூன், ஃபஸ்ட்டு லோவர் ரேஷியோஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருந்தது. குவிக்காக நீ செகண்ட் போடுவேன், செகண்ட்ல இருந்து தேர்ட் வந்து டல்லாக தான் தேர்ட் வந்து, தேர்டுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து அந்த ஒரு அப்போ வந்து ஆர்பிஎம்ஏ கொஞ்சம் மேலே வந்தது. அதாவது லைட் ஃபுட்டடாக ஓட்டுறவங்களுக்கு, அதாவது நம்ம வந்து ரெகுலர் கொஞ்சம் டிரைவர்ஸ் இருப்பாங்க பார்த்தியா, ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் நேரம் திருப்பி குவிக்காக தூக்கி 1800 தெரியாது. அப் ஷிஃப்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. அது மட்டும் கொஞ்சம் யூஸ்ட் ஆகுது. ஏன்னா நாங்கள் வந்து உண்மையிலேயே நான் அந்த ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அப்படி தானே. பொதுவாக எங்களுக்கு ஹைவே கிடைக்கும், இது உண்மையிலே ரோடு ரியல். நாங்கள் வந்து ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. ஹைவே கொஞ்சம் தூரம் தான் கிடச்சி, கொஞ்சம் தான் ஓட்டினோம். அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் நம்ம சுற்றி வந்தோம், ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே தான் ஓட்டினோம். ஸ்பீட் பிரேக்கராக சுற்றி ஒரு ரெகுலராக ஒரு கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் கிடச்சி. அதாவது எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணது என்னென்னா, நாங்கள் ஓட்டின பீரியட் அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சும் நாங்கள் வந்து ஃபுல்லாக டேட்டா எடுத்து தான் இது பண்ணியிருந்தோம். பின்னாடி போய் உட்காந்துருந்தோம், ஃப்ரெண்டில் இருந்தோம், டேனி ஓட்டிகிட்டு இருந்தான், நான் இந்த பக்கம் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்படி நாங்கள் சுற்றி எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதில் ஸ்டியரிங் பர்ஃபெக்ட். அது வந்து அந்த ஸ்டியரிங் கையில் சுற்றும் போது வந்து குறையே காம்ப்ரமைஸ் சூப்பர். அதாவது நீ அது எனக்கு எப்போவுமே ஒரு மனசில் ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்துக்க. அதாவது இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. எங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருந்தோன்னா, காக்பிட்டுக்குள்ளே கேப்டன் போகிறதுக்கு முன்னாடி கேப்டனுக்கு தெரியறதுக்காக ஒரு ஃப்ளையிங் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த டோருக்கு அந்த பக்கம் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி, அதாவது சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க. நான் அதை அடிக்கடி என்னோடய லைஃப்பில் நினச்சி பார்ப்பேன். டிரைவிங் வந்து ஒரு தெரப்பேட்டிக் பாயிண்ட் ஆகும்னு சொல்லி, அதாவது நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இது எல்லா இடத்துலையும் செட் ஆகாது, சண்டை கிடைக்கும், டிராஃபிக்கில் ஏதாவது அதில் டிஸ்க்ளைமர் இருக்குது. என்னால் நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். அக்ரி பண்ணுறவங்க இந்த பாயிண்ட்டை அக்ரி பண்ணுங்க. நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த கார் வந்து கனெக்ட் ஆகும்போது நம்ம அதுக்குள்ளே அப்படி பிளெண்ட் ஆயிரும். பிளெண்ட் இந்த சென்ஸ் எப்படி ஆயிரும், ஒன்றுக்குள்ள ஒன்றாயிரும். அதில் ஃபஸ்ட்டு கனெக்டிவிட்டி அந்த ஸ்டியரிங் தான். அது நம்ம கைக்குள்ளே கிடந்து அப்படி சுத்தம். அந்த ஃபீல் வந்து இந்த ஸ்டியரிங்கில் இருந்து நாங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரீட்ஸ்குள்ளெல்லாம் இப்படி கட் பண்ணும்போது, நம்ம ரீசெண்டாக இவ்வளோ கார்ஸ் ஓட்டினதுல இது அது தனியாக ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, உயிரிழமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். ஆர்டிஃபிஷியலுக்கு அங்கே ஸ்டியரிங் வந்து நீ சில பிராண்ட்ஸோட ஸ்டியரிங் ஓட்டும்போது ஒரு 0 to 20 ஒரு வெயிட்டில் இருக்கும், 20 to 40 ஒரு வெயிட்டில் இருக்கும், 40லேருந்து 80 போகும்போது ஒரு கணம் அங்கே தெரியும், வெயிட் வைக்கணும்னு வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப லீனியராக, அதாவது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது சிட்டியில். உனக்கு இந்த ஸ்டியரிங் வந்து இது உண்மையிலே இவ்வளவு ஸ்டிஃப்னஸ் தருமானே உனக்கு டவுட் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம்ல,
இந்த சர்வீஸ் லைன்லேருந்து தூரத்தில் வண்டியில் நான் அடித்து தூக்கி உள்ளே வருவோம் தெரியுமா, அப்போ இந்த வண்டி என்ன பண்ணணும்னு பார்க்குறது. அதெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். மிரரை பார்த்து திரும்பி பார்த்து யாரும் இல்லைன்னு தான் பண்ணோம். அதிலலாம் அப்படி அந்த லைனில் ஏறி வந்தது கரெக்டாக. ஸ்டியரிங் பர்ஃபெக்ட். சீட்டிங், ஃப்ரண்ட் சீட்டிங் வந்து அதை நான் மீன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதில் எப்படின்னா, நம்ம இருக்கும்போது அது ஒரு அட்மாஸ்பியரை எஸ்யூவி ஃபீலை கொடுக்கும். அப்படி ஏதோ ஒரு டிரைவருக்கு ஃபோக்கஸான எல்லா விஷயங்களும் இன்க்ளூட் பண்ணி தான் ஃப்ரெண்டில் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் அந்த போர்ஷன் பெடல் ஸ்பேசிங் சூப்பராக இருந்தது. காலுக்கான ஆக்சிலேட்டர் பாயிண்ட் வந்து நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் தாண்டி ஒரு ஹேண்ட்லர் கார் வந்து நம்ம சந்தோஷமாக ரிவ்யூ பண்ண ஒரு ஃபீல் இருந்து இல்லையா. அதாவது நம்ம தெரியல, நம்ம மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுவோம். சில கார்ஸ் எல்லாம் நம்ம உட்கார்ந்தாலே நமக்கு தெரியும் இது என்ன தான் பண்ணணும். அது நிறைய பேருக்கு வந்து நம்மக்கிட்டே டவுட் கேட்டிருப்பாங்க, நம்ம வந்து ஒரு லாங் டேர்மாக வச்சுருந்தா தான் அந்த வண்டி நமக்கு கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி. எங்களோட பெர்ஸ்பெக்டிவை நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, ஒரு வெஹிக்கிளை வந்து எங்ககிட்ட கொடுக்குற 10வது நிமிஷத்துலேயே அதோட கேரக்டர் நம்ம புரிஞ்சுப்போம். அதோட லாங் டேர்ம் கதை வேறு. கேரக்டர் நான் சொல்கிறேன், இது ஹேண்ட்லரா, இதுக்கு பிரேக் எப்படி இருக்குது, இதுக்கு ஸ்டியரிங் எப்படி டியூன் பண்ணியிருக்கு, எப்படி டியூன், இது வந்து 10வது நிமிஷமே நமக்கு பிரெயினில் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ஹை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறது. அந்த பேசிக் அந்த அவுட்லைன் நமக்கு கிடைக்கும். அப்போ இது முதல்ல வந்து ஒரு அவுட்லைன் கிடச்சி சும்மா ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணலை. ஆனால் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்போ பண்ணியிருக்கணும் அவங்க. அந்த போல எல்லாம் நேரம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்திருக்கணும். செக்மெண்ட் எல்லாம் எப்படி க்ரோ ஆயிருக்கு, இது வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கு. அப்படி நல்ல திருப்தியாக இருந்தது அந்த ரிவ்யூ. பேக் சீட் ஆப்வியஸ்லி ஸ்பேஷியஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. 2 பேர், அதை நான் யூரோப்பியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினதை நம்ம மோட்டோஃபார்ம் ஒருத்தர் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா 3 பேர் உட்கார முடியாதது ஒரு இதுதான், அது அதோட விட்த் அப்படி. ஆனால் சஸ்பென்ஷனை வந்து அதில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. சொல்லுடானே, நம்ம முந்தின நாள் ஏர்போர்ட்லேருந்து போனது வந்து குஷாக்கில் போனோம். நம்ம அந்த இதுக்குள்ளே வந்துடுவோம்ல, நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு அன்னையிலேருந்தே டேட்டா கலெக்ஷன் தான். இப்போ எங்களை பிக் பண்ணுறதுக்கு ஒரு குஷாக் வந்தது. ஒரு 40 கிலோமீட்டர் இருந்தோம் நாங்கள் ட்ராவல் பண்ணேன். குஷாக் அவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தது அந்த பர்டிகுலர் குஷாக். அதாவது எதை கம்பேர் பண்ணும்போது, கைலாக்கை கம்பேர் பண்ணும்போது குஷாக்கோட அதே இதில் நாங்கள் வந்து கைலாக்கை ஓட்டினா சாஃப்டாக இருந்தது. குஷாக்கு சீட்டும் கொஞ்சம் கட்டியாக இருந்தது. சீட் மெட்டீரியல் இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. அப்படி நல்ல ப்ராடக்ட் தான். அதாவது பியூராக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு சொல்கிறத விடைக்கும் அந்த ஹேண்ட்லெஸ் கேட்குறவங்களுக்கு, மெயினாக இந்த கார்ஸ்லேருந்து வரவங்களுக்கு, இந்த ஜெர்மன்ஸ்லேருந்து வரவங்க. ஆனால் நீங்கள் ஜெர்மன்ஸில் உள்ள பழைய அந்த நிட்டட் ஃபேப்ரிக், அந்த ரொபோஸ்டான பேடிங், அதெல்லாம் கியர் ஸ்டிக், அதில் ஒரு சின்ன ஸ்பாஞ்சினஸ் இருந்தது, ஒரு ரப்பரினஸ் இருந்தது. அது கெட்டிங் யூஸ் டுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் டார்க் கன்வெர்ட்டர் சீம்லெஸ். வாங்கினா அதுதான் நம்ம ப்ரிஃபரன்ஸும் ஆட்டோமேட்டிக் தான். நம்ம மேனுவல் பிடிச்சிருந்தா அது நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தது. இதில் வந்து என்ஜின் ரவ்வா இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹை ரவ்ஸில் அது ஒன்றுமே நம்மளை எதுவுமே பண்ண வைக்கல. நம்ம ஆக்சிலேட் பண்ணிட்டு இருந்தோம், அது பாட்டுக்கு சீம்லெஸ்ஸாக ஆர்பிஎம் வந்து ஸ்பைக்கே ஆகாமல் அப்படி ஃப்ளாட்டாக தூக்கி 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 லீனியராக கொண்டு போயிட்டே இருந்து. இப்போ ஹை ஸ்பீடெல்லாம் ஓட்டி பார்த்தோம் அந்த பிரிட்ஜு தாண்டி ஒரு ஸ்ட்ரெச்சில் சப்போர்ட்டிவாக தான் இருந்தது. ஆனால் அதான் நான் சொல்லலாம், முன்னாடி உள்ள அந்த ஒரு ஃபீல். இப்போ நீ வந்து ஒரு வெண்டோ 1.6 கொஞ்சம் ஓவர் டன்னாக இருக்குது, 1.5 வெண்டோ, அதுக்கப்புறம் ரேப்பிட் வந்து ஒரு டியூன் கொஞ்சம் கூட நல்லா இருந்தது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு டைட்டாக கம்போஸ்டாக கார்னரில் எல்லாம் போட முடியுமான்னு கேட்டாலாம் பண்ணணும். அது ஒரு காரணம் இன்னைக்கு கார்ஸே இல்லை அப்படி. உண்மைதான் அந்த விஷயத்தில் ஸ்கோடாவை. ஆனால் என்ன விஷயம்னா, யூனிக்காக இருந்தாங்க முன்னாடி ஸ்கோடாவும் ஃபோக்ஸ் வைக்கிறோம் அவங்க லைனப்பில். இந்த ப்ராடக்டை அவங்க எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவங்க போலோக்கு இன்னொன்று தான் அவங்க கிரியேட் பண்ணணும். இதை இன்னும் ரீபேட்ச் பண்ணோன்னா இந்த ஐடென்டிட்டி போயிடும். இதை இப்படி இவங்களே வச்சுக்கிடணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னொரு ப்ராடக்டை மேபி வந்து 4 மீட்டருக்குள்ளே போலோவை லோக்கலைஸ் பண்ண முடியுமானா இதை சேசிஸை வச்சு அவங்க பண்ணணும். அப்போ தான் இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்குது. ஆனால் இது நல்லா வந்திருக்கு. வேறு இனி உள்ளதெல்லாம் நம்ம Q&A வீடியோவில், அதை ஆக்சுவலி நாங்கள் ஒரு Q&A வீடியோ பண்ண பிளான் பண்ணுறோம். வெஹிக்கிள் வரட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேனி கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம நிறைய கமெண்ட்ஸில் இருந்தது எல்லாமே. ஆக்சுவலி மீடியா டிரைவ்ஸை பொறுத்தவரை என்னென்னா, அந்த ரூட்டு ஒரு ஃபேக்டர் நமக்கு.
முதல்ல பயங்கர கன்ஜஸ்டடாக இருந்தது. அது ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயே நம்ம சுற்றி எவ்வளோ நேரம் தான் ஸ்ட்ரீட், ஒரு ½ அன் ஹவருக்கு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக. ஆமாம். அப்புறம் இன்னொன்று ரோட்ஸு மோசம், ரொம்ப நேரம் ரோட்ஸு. யாருமே வந்து நம்ம ஊர் நான் கேட்க வந்தேன், நம்ம ஊரோட மோசம். நம்ம ஊரோட சில ரோட்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கு. இது டேனி ஒரு பாட்டி திட்டிட்டு வச்சு ஒரு ஐட்டம்ல ஒரு பாட்டி கிட்ட வர்றது, அது இந்த பைலட் வெஹிக்கிளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகல. அவன் யாரு போனான், ஒரு சின்ன கேப் இருந்து அதுக்கு விடலாம் போறதுக்குள்ள பாட்டி குறுக்கே ஜாடியாச்சு. அவங்க நினைச்சிருந்தா அவனை விடலான்னு நம்ம என்ன நினைப்போம், நம்ம வந்து அவங்க அப்படி பார்த்தா எல்லாரும் ரூல்ஸாக தான் ஓடணும், எல்லாரும் லேனுக்குள்ளே தான் நிற்கணும், எல்லாரும் லேனுக்கு இல்லை நின்னா பிரச்சனை இல்லை. என்னன்னா நம்ம கண்ணு வெட்டிய கேப்பில் அவன் எங்கேயோ போயிடுவான். எங்களுக்கு என்னன்னா கோவா புதுசு, எந்த ரோடுமே கனெக்ட் பண்ணுற ரோடு தெரியாது. இப்போ அன்னைக்கு சிரோஸ் ஓட்ட போன இடத்துல பைலட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நம்ம அந்த ரூட்டெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு இப்போ தெரியும். அந்த கேப்புக்குள்ளே டேனி ஏறுறதுக்குள்ளே டேனி டிரைவிங்கில் நான் இதில் இருக்கேன். அங்கே இருந்து ஹார்ன் அடித்து ஒரே பிரச்சனை இல்லை. அவங்களே நீ பார்த்தேன்னா நடு ரோட்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த அந்த டிரைவிங் பேட்டர்ன் இல்லை, அது அந்த ஏரியாவுடைய ஜாகிரஃபி அப்படி, வேற ஒன்றும் ஓட்ட முடியாது ஃபுல்லாக. அதாவது ஸ்பீட் பிரேக்கர் சொல்லி தான் விட்டா இங்கே ரோடு டிராஃபிக் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரஸான இடம். ஆக்சுவலி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நிமிஷம் இருக்குது. அப்படின்னாலே அந்த ரோடு எவ்வளவு காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னால் ரொம்ப ஹார்ட் இல்லை, ஸ்லோ பண்ணி போயிட்டே இருக்கலாம். சிரோஸ் அதாவது நேர் எதிர் வெஹிக்கிள், அதாவது பேசஞ்சர்ஸா. அதாவது நீ வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் இது இந்த சைடு இருக்குது, இது இந்த சைடு இருக்குது, அப்படி ரெண்டாக பிரிக்கக்கூடிய வெஹிக்கிள். டோட்டலாக வேற ஒரு செட்டான பையர்ஸுக்காக என்ஜினியரிங் பண்ணப்பட்ட விஷயம். இப்போது நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ஹோண்டாவை எல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய, ஹோண்டாவை நம்ம இப்போ இதில் இழுக்கிறோன்னு இல்லை, நம்ம பேசுவோம். அதாவது ஒரு இனோவேஷன் சொல்லக்கூடியதை ஹோண்டாலாம் ஒரு காலகட்டத்தில் என்னென்னமோ பண்ணாங்க. ஐவிடெக், முதல்ல விடெக் ஆகலாம், ஐவிடெக் ஆகலாம், ஹோண்டா டீசல் வேணும்னு சொல்லி எர்த் ட்ரீம்ஸோட ஐடி டெக் ஆகலாம். அவங்களுடைய சீட்ஸில் இருந்த இன்னோவேஷன், மேஜிக் சீட்ஸு, ஒரு சின்ன ஹேட்சுக்குள்ளே எப்படி மேக்ஸிமம் மெஷின் மினிமம் எல்லாம் இனோவேஷனுக்கு பேரே ஜாப்பனீஸை சொல்ல முடியும் நிறைய விஷயங்களில். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு அவங்க மிஸ் பண்ணுற இடங்களாக இது. இப்போது இந்த சிரோஸ்ன்னு சொல்லக்கூடிய மாடல் உண்மையிலே ஹோண்டா மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் கேப்சர் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஏன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி ஜாஸோட சேசி, இப்படி ஒரு சேசி. நான் அதனால தான் எனக்கு அந்த ஜாஸோட ஃபீல் வந்து, அதாவது மார்க்கெட்டில் பீப்புள் அந்த லெவலுக்கு இல்லாத போது இதெல்லாம் இருந்தது. ஒரு சூப்பர் ஹேட்ச் ஸ்டைலில் இருந்தது, பேக்கில் இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தேவை இருக்குது, ஆனால் இனோவேஷனுக்கோ ஸ்பேஸிங்கோ இல்லை. அந்த இடத்துல கியா ஆஸ் அ மேனுஃபேக்சர் திருப்பி நம்ம பழைய அதே கதை தான். கிளவர்னா அவங்க கிளவர், செம்ம கிளவர். அதாவது ஒரு அந்த K1 சேசி தான் அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்னு அவங்களுக்கு தெரியும். கிளாவிஸ்ன்னு தான் அதுக்கு கோட் நேம் சொல்லி பேர் வச்சுருந்தாங்க. அதை எக்ஸ்டருக்கு போட்டியாக லான்ச் பண்ணக்கூடாதுன்னு நம்மளே பேசிகிட்டு இருந்தோம். எதுக்கு நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, ஆல்ரெடி எக்ஸ்டர் இருக்குது. இப்போ நம்ம இது கையில் கதை நான் சொன்னேன், நீ ஃபோக்ஸ்வேகன் பண்ணாதீங்க, இவங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் கிடச்சாச்சு, நீங்கள் வேறு எதாவது பண்ணுங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து அந்த சேஃப்டி பற்றி பண்ணாங்களே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அவங்களும் இது ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலண்டாக தான் அதை பேசினாங்க. நான் தான் இன்ட்ரோவ் முடிச்சு அதை பேசினேன். ஜஸ்ட்டு இப்போ எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம்னு இல்லாமல் நிறைய பேருக்கு டவுட் வரும், ஒருவேளை இது வீக்காக இருக்குமா. ஆனால் அதில் ஹெவியாக மாடிஃபை பண்ணி, ஹெவிலி மாடிஃபைட். அது அந்த இமேஜஸ் எல்லாம் அந்த நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் வேணாச்சும் இதில் போட்டுருங்க. அது வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் எடுத்த ஃபோட்டோஸ் அது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேக் சீட் இனோவேஷன் வந்து அவுட் ஆஃப் நோவேர். அது ரியலி பயங்கர புரிய மாட்டேங்குது. அது அவ்வளவு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எப்படின்னா நீ வந்து இப்போ நீ பாரு, ஒரு 4 மீட்டருக்குள்ள ஒரு பாக்ஸி ஷேப் வெஹிக்கிளை ஃப்ளாட் ஃப்ளோரில் நீ ஒரு ஸ்லைடரை வச்சு சும்மா சீட்டை ஓட விடலாம். இது அப்படி கிடையாது. இது வந்து அந்த ஃபியூல் டேங்குக்கு மேலே உள்ள பல்ஜை லெவல் பண்ணி அந்த போர்ஷனை கரெக்டாக இது பண்ணி பூட்டையும் ஸ்டெபிலைஸ், பூட் ஸ்பேஸ் இருக்குது. அதான் நீ பூட்டு காம்ப்ரமைஸ் ஆகலையே, அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. கரெக்டாக பூட், அது வந்து 390 லிட்டர்ஸ் வந்து அந்த இதுக்கு வித் ஆல் சீட்ஸ் அப் பர்ஃபெக்டாக. ஆல் சீட்ஸ்னால் 3வது ரோ இதில் நீ அதை உள்ளே கொண்டு போய் 465 நினைக்கிறேன், 465. அது பர்ஃபெக்டாக தானே இருந்தது. அந்த விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் வெறுமனே பண்ணாமல் அந்த சீட்டுக்கு ப்ராப்பர் திக்கனிங், டை சப்போர்ட், வென்டிலேஷன் வேறு.
இன்டீரியர்ல குறைய சொல்ல முடியாது. மெட்டீரியலைசேஷன் மெட்டீரியல்ஸ், அதாவது கருப்பை தாண்டி இன்னொரு கலர் வந்தாலே அந்த கலரை வந்து நீ அக்ரி பண்ணணும்னா அதில் குவாலிட்டி இருந்தால் தான் அது இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட். நீ பீஜை கூட கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் காட்டி கொடுக்கும், என்ன கூட மன்னிச்சு விடலாம். ஆனால் கிரே எல்லாம் அறகுறையான ஒரு மெட்டீரியலில் பண்ணவே முடியாது. பியானோ கிரே பண்ணியிருக்காங்க அந்த பீஸில். அப்புறம் அந்த ஒரு ரிசஸ் இருக்குது, ஒரு போர்ஷன், அதில் கொஞ்சம் டீட்டெயிலிங் எல்லாம் இருக்குது. சரி இவ்வளோ தான் பண்ணியிருக்குல்ல, எங்கேயாவது ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சே ஆகணும்னு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக அதை ஸ்டிச்சிங் வேறு இல்லை அது அதாவது குவாலிட்டி இன்னொன்று அந்த அது சாலிடாக இருக்குது. டேனி பிடிச்செல்லாம் இழுத்து டேஷ்போர்டெல்லாம் இது பண்ணி அந்த கிளிப்பெல்லாம் இது பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி எல்லாம் பார்த்தோம், வாய்ப்பே இல்லை. அறகுறையாகவே இல்லை, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. அப்புறம் அந்த லெதரேட்டோட சூஸிங், சுவிட்ச் கியர்ஸோட சூஸிங் எல்லாமே நல்லா இருந்தது. அதில் அந்த கியர் ஸ்டிக்கெல்லாம் வந்து கரெக்டான ஆங்கிளில் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அது நீ வந்து அதாவது நீ வந்து இந்த பார்த்து பண்ணியிருக்கிற அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆடியன்ஸ் வந்து பியூர்லி கம்ஃபர்ட் ஓரியன்ட் ஆடியன்ஸ். வந்தவுடனே அவங்களுக்கு சோஃபா லைக் சீட்டிங், இங்கே ஹேண்ட்லிங், இங்கே ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் இங்கே கதைக்கே வராதுன்னு தெரியும். அதை தெளிவாக பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம டிரைவ் எடுத்து சொன்னேன்ல 10 நிமிஷத்துலேயே நம்ம ஒரு வண்டியோட கேரக்டரை புரியும்னா இது தெரியுது, இது வந்து சாஃப்டான ஸ்ப்ரிங்கு. முந்தின நாள் ப்ரெசன்டேஷன்லேயே அவர் முடிச்சுட்டு வரும்போது அந்த ஒரு R&D என்ஜினியர் வந்து டேனி ரித்திக்கெல்லாம் வேற ஒரு டீமாக சுற்றிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும் இந்த டின்னர் டைமில் கியாவோட R&Dயில் உள்ள பர்சன், நான் பேர் சொல்லலை, அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்ட இந்த டவுட்டை தான் கேட்டேன். ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்கில் வந்து ஸ்டிஃபர் சேசி இருக்குது, ஸ்டிஃபர் சோனட்டில் இருக்குது. அப்போ நான் அதை கம்பேர் பண்ணேன் பழைய செல்டாஸையும் நம்ம செகண்ட் செல்டாஸில் பேக்கு சாஃப்டாகவும் ஃப்ரண்ட் ஸ்டிஃபாகவும் பேசியிருந்தோம்ல. அவர் ரொம்ப ஈகராக இதெல்லாம் கேட்டுட்டு அவன் நாங்கள் இதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஏன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இல்லையா. நம்ம ஒரு லாஜிக்காக யோசிச்சு பார்த்தாலே பேக் சீட்டில் இவ்வளோ பண்ணிக்கிட்டாங்க, ஸ்டிப்பாக வச்சு பிரயோஜனம் இல்லை, யாரை உட்கார வைக்கிறதுக்கு. இன்னொன்று அது டூ சாஃப்ட் இல்லை. அதுக்கு ஒரு அதுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்குது, அது நான் பேசுகிறேன். இல்லை அது இது கூட கனெக்ட் பண்ணுவோமா. எப்படின்னா உனக்கு வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் போட்டி இருக்குது, கைலாக்குன்னு ஒரு ஆள் வருது, அதுக்கு முன்னே 3XO இந்த ட்ராக்ல எல்லாம் காட்டியாச்சு. இப்போ நம்ம மகேந்திராவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதில்ல, மகேந்திரா மாதிரி ஒரு மேனுஃபேக்சரர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் காட்டும்போது இவங்க பெஞ்ச்மார்க் பண்ணணும், இவங்க அடுத்த ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்களுக்கு அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அதில் MTVCL எல்லா பாக்ஸும் டிக் பண்ணுது. MTVCL உனக்கு ஹேண்ட்லிங் இருக்குது, கம்ஃபர்ட், அந்த ரைடு வந்து பர்ஃபெக்டான ரைடு இல்லையா. அதில் வந்து ரீபவுண்ட் ஸ்டாப்பிங்னெல்லாம் அவங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இப்போ தெரியும், நான் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சுக்கிட்டு அந்த சாஃப்ட் ஸ்ப்ரிங்கை லூஸில் விட முடியாது, ஹேண்ட்லிங்கே நம்ம டச் பண்ணணும். நம்ம பாயிண்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல, பாயிண்டில் ஓரளவுக்கு அது ஸ்ட்ரைக் பண்ணுது, அதை வந்து பண்ணியிருக்கேன். இல்லை இந்த ஷேப்புனாலே நமக்கு ஹேண்ட்லிங் இருக்காதுங்க, அப்படியே கிடையாது. ஏரோடைனமிக்கு ஸ்கோப்பே இல்லாத ஒரு பாக்ஸி டிசைன் அது. அது உண்மையிலே வெளியே இன்டீரியர்லாம் வந்து ஒரு சொதப்பல் ஸ்டைலில் நீ சப்போஸ் மாறுதி பண்ணுற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டியெல்லாம் யாரும் கிட்ட கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்டீரியர், அதாவது நான் அதை வந்து ரொம்ப தெளிவாக நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நான் தான் தூரத்தில் அங்கே நிற்கிறேன், ஆன்சனுக்கு வந்து என்னை பார்க்கும்போது என்னோடய இம்ப்ரெஷன் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த ஆள் யாருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை. ஆனால் நீ என்கிட்ட பழக வரும்போது சில டைம் என்கிட்ட வந்து பழகும்போது நம்ம கனெக்ட் ஆகலாம். அது மாதிரியே இந்த கார் வெளியே அவுட்லுக்கை பார்த்தா செட் ஆகும், ப்ராக்டிகாலிட்டி பார்க்கவங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். உள்ளே போய் அந்த ப்ராக்டிகாலிட்டி ஃபீல் பண்ணணும். நம்ம ஒரு வேகனார் ஆடியன்ஸ் வந்து சொல்லு, அது ஆட்டோ எக்ஸ்பெல் சொல்லுது, அதான் ஆட்டோ எக்ஸ்பெல் இதுக்கு டிரைவுக்கு தான். நாங்கள் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தோம், அப்போ ஒரு வேகனாரில் ஒரு 5 பேர் ஃபேமிலி வந்து நிப்பாட்டி அப்படியெல்லாம் பார்த்துட்டு வேகனாரை கொடுத்துட்டு அடுத்த வேகனார் வாங்க போகிறாங்க. இல்லை அந்த மாதிரி இப்போ இவ்வளோ லட்சம் வேகனார் இருக்கு, அந்த மாதிரி அந்த டால்பாய் அந்த இதுல இருந்தவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஜாப்பனீஸ் டிசைன்ல தான இருக்கு இந்த கார், ஒரு ஜாப்பனீஸ் இருக்குல்ல, அதுதான் ஜாப்பனீஸ் டிசைன். அதனால தான் நான் வந்து ஹோண்டாக்கு கதையை உள்ள எடுத்தேன். அதான் அந்த கேக் கார்ஸ் நல்லா எக்ஸாக்ட்லி இந்த கியர் பாக்ஸ் கியர் ஸ்டிக்கை தூக்கி டேஷ்போர்டில் வச்சு கே தான் இது இல்லையா, அது கரெக்ட் அந்த பாயிண்ட். அதில் இல்லை பக்கா ப்ராக்டிகாலிட்டி.
அந்த லுக்ஸ், ஆனா லுக்ஸ் நம்ம மோசம்னு சொல்லலாம். லுக்ஸ் உண்மையிலே நான் ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன் எனக்கு சிறுவசுக்கு. இப்போ இன்னைக்கு நான் எடிட் பண்ணும்போது வந்து எனக்கு அது நல்லா பிடிச்சது. அது நீ நேர்ல பார்க்கும்போது அப்படிதான். ஃபர்ஸ்ட் உண்மையிலே நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ காமெடி இந்த கமெண்ட்ஸ்ல திட்டியதோட நாங்க திட்டிடுறோம். நம்ம எழும்பவே இல்லை. அன்னைக்கு வாக்கரவுண்ட் வீடியோ நம்ம பண்ணோம் இல்ல, அது நம்ம பாட்காஸ்ட்ல சொன்னோன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜில் இந்த வெஹிக்கிள் நிற்கிது, ப்ரெசன்டேஷன் முடிஞ்சாச்சு, டீப் சைலன்ஸு. செகண்ட் ரோவில் நான் காலை தூக்கி அந்த சீட்டில் போட்டுட்டு நான் இப்படி திரும்பி இருக்கேன், டேனி என்னட்ட திரும்பி இருக்கேன், வீடியோ எடுக்கணும் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது என்ன பேச போகிறோம், இது என்ன சொல்ல போகிறோம், ஒன்றும் எங்களுக்கு புரியலை. ஆனால் திரும்ப திரும்ப பார்த்து இப்போ கடைசியாக நாங்கள் இது வீடியோ எடுக்க போகும்போது ஹோட்டலில் என்ட்ராகும் போய் வெளியில் நின்று அது நம்ம ரீச் ஆன அப்போ அது பழகியாச்சு நமக்கு, அது பெருசாக. இன்னொன்று பிளாக் கலர்லாம் அந்த கிளாடிங்கு இதெல்லாம் தெரியல. நான் இந்த வாட்டி எடிட் பண்ணுமேனா கண்ணில் அந்த கிளாடிங் காணல. இல்லை அது முதல்ல வந்து இப்படி ஒரு ஸ்கொயரிஷான ஒரு நம்ம பார்த்ததே கிடையாது. அதான் பார்க்காததை ஒன்று பார்ப்போம். அதே மாதிரி நீ வந்து 2 துண்டா டிசைன் பண்ணி சேர்த்தது மாதிரியாக நம்ம பிரெயின் அதை பார்த்துருக்கியா? ஒரு காரை இங்கேருந்து தொடங்கி அங்கே போகாமல் ஏலேருந்து பி ஹாஃப் நீ பண்ணு, பி ஹாஃப்லேருந்து சி வரைக்கும் நீ பண்ணுன்னு கொடுத்தது மாதிரி 2 பேரும் கொடுத்துட்டு ஒட்டுங்க பார்ப்போம்னு சொன்ன மாதிரி இருந்தது. இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, இவன் இந்த ஹெட்லைட் ஒரு இதில் வச்சிருக்காங்க, இந்த கிளாடிங் ஒருவேளை இல்லைன்னா அந்த இடம் ஒருவேளை ஆடா இருக்கலாம். ஏன்னா இது சின்னதாட்டாக இருக்கு இந்த யூனிட். இதுல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பேக்லயும் அதேதான். கரெக்ட். ஃப்ரண்ட்லயும் பேக். அது ஒரு உண்மை. அது நீ நினைச்சு பாரு, அது உண்மைதான். ஏன்னா அல்ல ஹெட்லாம்ப் வந்து ஒரு பெரிய ஏரியாவே எடுக்கும். ஃப்ரண்டும் பிளாங்கா இருக்கு, சைடும் பிளாங்கா இருக்கு, இது முழுக்கையா இருக்கும். அதான் அதே மாதிரி இந்த நம்ம அந்த கியாவோட கார்ஸோட கிளாடிங் எல்லாம் பாங்க, இந்த ஃபேட் ஆகிருக்கும்ல, இந்த இதுல அந்த மாதிரி லைட்டாக இருந்தது. ஃபேட் இருக்கு, இதுல லைட்டா இருக்கு. ஏன்னா அது பியூர் பிளாக் கிடையாது. அது ஒரு 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 என்ன சொல்றது, லைட் கிரேயிஷ் பிளாக். அது அந்த அளவு ஃபேட் இல்லை, ஆனா இது லைட்டா ஒரு இது இருக்கு. ஆனா கருப்புல தெரியல. நாங்க இந்த ரிவ்யூ முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஹோட்டல்ல, நீங்க அந்த வீடியோ பாக்குறது வந்து ஹோட்டலோட வெளியே அந்த பார்க்கிங் ஏரியால. நாங்க என்ன பண்ணோம், ஃபிளாக் ஆஃப் நடந்த நேரம், ஒன்னாவது பயங்கர கோல்டு, சில்லிங் கோல்டு, 8 டிகிரி ஸ்டார்ட் பண்ண நேரம். நாங்கள் டெக்னிக்கலாக நாங்கள் பேசிக்கிட்டோம். எப்படி பேசிக்கிட்டோம், 7 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணது. 7 மணிக்கெல்லாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு காதை அடைச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசும்போதே சவுண்டு பிடிக்கும். என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த பிஆர்கிட்ட முந்தின நாளை போய் கேட்டோம். அப்போ ஃப்ளாக் ஆஃப் கண்டிப்பாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ளாக் ஆஃப் இருக்குது. அப்போ நாங்களே ஒரு டிசைட் பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணுவோம்னா கூட்டத்தோடு கூட்டம் ஃப்ளாக் ஆஃபில் வெளியே போவோம். போயிட்டு ஒரு சுற்றி உள்ளே வந்து பார்த்தாங்க ஒரு கூட்டமே இதே மாதிரி எங்களும் கூட நாங்களும் தம்ஸ் அப் எல்லாம் காட்டி பிளாக் ஆஃப்ல வெளியே போனோம். அந்த எங்களுக்கு கூட வந்த பைலட் டிரைவர்கிட்ட சொன்னோம், இன்னோவா கரெக்டா 5 கிலோமீட்டர் எங்களை சுற்றிட்டு இதிலே கொண்டு விட்டுருன்னு சொல்லி அவன் அது கரெக்டாக ஒரு சுற்றி கொண்டு விட்டான். நாங்கள் ஒன்றும் தெரியாத வரை கரெக்டாக ஒரு பொசிஷனில் கொண்டு விட்டுட்டு உள்ளே போய் நல்லா சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெயில் நெத்தியில் அடிக்க நேரம் மட்டும் இறங்கணும். அப்போ தான் அந்த கூலோட எனக்கு ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி காந்திட்டே இருந்தது, ஃபுல்லாக அந்த விண்டோட இதில் வெயில் இறங்கட்டு வெயிலுக்கு ஃப்ரெண்ட்ல நின்று. பொதுவாக நம்ம வெயில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த ஷார்ட் தொடங்கும் போது நீ பார்த்துருப்பேன், வெயிலில் தான் நின்று நம்ம தொடங்கணும். அப்பவும் 10 டிகிரி. எனக்கு நீங்க இது ஃபர்ஸ்ட் டைம் மற்ற மீடியெல்லாம் முன்னாடி அதான் பண்ணணுமா இருக்கு. எல்லாரும் அப்படிதான். நாங்கள் இது வரைக்கும் 6 மணிக்கெல்லாம் கிளப்பி விட்டா நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். இனி நாங்கள் போக மாட்டோம், இனி எஸ்கேப் ஆகிடுவோம். கண்டுபிடிச்சிட்டான். அப்படி அடுத்து நம்ம ரைடை பொறுத்தவரை ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். நான் ரீசெண்டாக ட்ராவல் பண்ணதில் சிட்ரன் கிளாஸ் அப்பார்ட், அதை இதுக்கு கூட எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. நீங்கள் இதை விடைக்கு எல்லாம் அவங்களோட எல்லா கார்ஸும் கம்ஃபர்ட்டில் இதுதான். சேட் என்னன்னா அதில் திரும்பி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இன்னும் நம்ம பேச வேண்டாம், அதை விட்டுருவோம். ஏன்னா ஸ்டெல்லாண்டிஸோட ஆட்டோ எக்ஸ்போ பேசும்போது நாங்கள் அதை கண்டிப்பாக பேசுவோம். ஸ்டெல்லாண்டிஸோட R&D டீமில் இருந்து நாங்கள் அன்னைக்கு நம்ம எந்த ஸ்டாலில் நிற்கும்போது வின்ஃபாஸ்ட்டில் நிற்கும்போது வந்து அவங்க மனக்குமுறலில் நம்மகிட்ட பேசிட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன நினைப்போம் அதை அப்படியே நீங்கள் உங்கள் வீடியோஸ்லேயும் உங்கள் பாட்காஸ்ட்லேயும் பேசுகிறீங்க. நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம், அதை மார்க்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே கதை தான் இது. அதனால் நம்ம சிட்ரனை விட்டுருவோம். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் சிட்ரன் நம்ம ஓட்டுனதுலேயே லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டில் சிரோஸ் வந்து பர்ஃபெக்ட். லோ ஸ்பீடில் அதாவது சீம்லெஸ்ஸாக போயிட்டு இருந்து. நான் அதனால தான் அந்த வெர்டிக்கில் சொல்லியிருப்பேன். இப்போ எல்டர்லி பேரண்ட் இருக்காங்க, பேக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிட்டிஸில் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் பவுன்சி இதுக்கு சைடு எஃபெக்ட் வந்து ஹை ஸ்பீட்ஸ் ஆனால் ஒரு ஓகேஷ் வெர்டிகல் மூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த டைட்டான மாதிரி இருக்குமா? இல்லை இது எப்படின்னா வேகனார் மாதிரி தான்.
இல்லை வேகனார் மாதிரின்னா வேகனார்ல இந்த சேர்க்கலாம் இல்லை அதெல்லாம் அந்த அது எப்படி சொல்லலாம், வேகனார் நீ ஹைவேஸ் எடுத்துட்டு போகும்போது எப்படி கொஞ்சம் இந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகனாரை விடைக்கும் நம்ம அடுத்த செக்மெண்ட்ல க்ரோ ஆனா யார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் சொல்லு. பிரஸ்ஸாவை ஒரு ஸ்டைலில் எடுக்கலாம். எப்படின்னா இது கார்னர்ஸ்ல கொஞ்சம் இது இல்லை, கார்னர்ஸ்ல நீ வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ஸ்ட்ரெயிட்ல தான் பிரச்சனை கரெக்டாக தான் இருக்குது. டேனி சொன்ன பாயிண்ட் நானும் அக்ரி பண்ணுறேன். எப்படின்னா கார்னர் பண்ணும்போது ஏன்னா நாங்கள் ஓட்டின அந்த ரூட் வந்து நோ என்னது டர்னிங் சைடில் ஸ்ட்ரெயிட் ரோடு. அது வந்து ஒரு 2 வயலுக்கு இடையில இப்போ போட்ட ஒரு ஹைவே டெல்லி டு ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் 8 லேன் ரோடு சீம்லெஸ்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. அதில் பிரச்சனை கிடையாது. சில இடத்துல கார்னர்ஸ் வரும்போது நம்ம ஒரு இதில் ஒரு ரவுண்டு பெரிய ஒரு கர்வ் எடுத்தோம், அதில் 60ல் தான் டர்ன் பண்ணோம். அவ்வளோ தூரம் தெரிஞ்சது இல்லைன்னா நமக்கு ஃப்ளிப் ஆகாது, ஆனால் நமக்கு ஒரு ஃபியர் வரும். ஆனால் ஒரு 100லேருந்து 120க்குள்ள ஒரு ஃபேமிலி ஸ்டைலில் ஓட்டுறாங்கன்னா உள்ள எதுவுமே தெரியாது. இல்லை இது இந்த sub-4 மீட்டர் இந்த சில சின்ன செக்மெண்ட் கார்ஸ் வந்து இந்த டிசைர்லாம் ஓட்டினப்ப 120 போகாது, இது போகுது 150 வரைக்கும் எல்லாம் அந்த ரோட்டில் ஈஸியாக போச்சுது. ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் அதாவது நான் சொல்லல, அங்கே ஒரு ஆள் வந்து காம்படிஷன் இருக்கிறதுனால ஹேண்ட்லிங்கே டச் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்காக பியூர் ஹேண்ட்லர் கிடையாது. ஆனால் பேக்கேஜ் வந்து ஃபேமிலி பேக்கேஜ், அங்கே வந்து டிரைவர் பேக்கேஜ், இங்கே வந்து ஃபேமிலி பேக்கேஜ். அதான் இங்கே இந்த என்ஜின் வந்து எப்படின்னா ரெண்டு ஸ்டைலான என்ஜின்ஸ். டீசல் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து பிடிக்கும், ஆனால் டியூன் வேறு, அதான் அதில் பாயிண்ட். இவங்க வந்து இதை லீனியராக டியூன் பண்ணிக்கலாம். டீசலில் ஈகர்னஸே இல்லை. டீசல் வந்து அந்த டார்க்கர் வந்து அப்படியே ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், ஸ்லோவாக பண்ண கூடாது, ஸ்லோவாக தான் கொடுக்கணும். அடிச்சு நொறுக்கினாலும் அவுட்புட் கிடைக்காது, சவுண்டு தான் வரும். லீனியர், அதாவது இந்த பிரஸ்ஸாக்கு K15C ஓட்டுறது மாதிரி. K15Cயை வந்து நான் ரீசெண்டாக வந்து யாருன்னு சொல்லலை, ஒரு காம்பஸ் ஓட்டுற ஒருத்தர் வந்து அவரோட பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து ஒரு பிரஸ்ஸா இது வாங்கினாங்க, ஒரு எர்டிகா வாங்கினாங்க. வாங்கி நீங்கள் இதை ஓட்டி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்ட தொடங்கி ஒரு 5 நிமிஷம் தாண்டி என்னை ஃபோன் பண்ணி இது என்னடா வரவுதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்படி ஓட்டாதீங்க, லீனியராக ஓட்டுங்க, உங்களுக்கு என்ஜின் சவுண்டே கேட்கக்கூடாது, அப்படியே நீங்கள் கியர் மாற்றுக்க பவர் வரும்னு. உண்மையிலே பவர் வரும். அதை விட்டுட்டு நீ வந்து ரவ் பண்ணேன்னா ரவ் சவுண்டு தான் கேட்குமே தவிர வீலுக்கு அவுட்புட் கிடைக்காது. இதே கதை தான் இங்கே. அப்போ அந்த ரேஷியோஸ் வந்து அவங்க என்ன டியூன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வந்து அந்த ஃபேமிலியை வந்து இது பண்ணுறது மாதிரி. டீசல் ஓகே, டார்க் கன்வெர்ட்டர் சீம்லெஸ், நமக்கு எப்போவுமே நம்ம ரிவ்யூலையும் பேசணும். ஆனால் நம்ம வந்து அந்த 1 லிட்டரில் கைலாக்கில் வந்து லோ ரெண்டில் ஒரு இது சொன்னோம் தெரியுமா, அந்த கதை இதில் வராது இந்த என்ஜினில். ஆனால் பெட்ரோலை பெர்ஃபார்மன்ஸுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வந்து நம்ம மேலே ஓட்டல, ஆனாலும் அது நமக்கு எடுத்தோடனே தெரியுது, தெறிக்குது. அது இன்னொரு ஸ்டைலில் இருக்குது. ஆனால் ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் வந்து இதுக்கு டோட்டல் ஃபீலை வந்து சொதப்பணும். இப்போ ஸ்ட்ரைட்லலாம் கிக் பண்ணி வச்சுருந்தேன்னா அப்படி போயிட்டே இருக்கும். பிரேக் பண்ணும்போது தான் உனக்கு அந்த இது தெரியும், ஓஹோ இது லைட்டாக ஒரு சின்ன பதட்டம் கொடுக்கும். நான் ஃப்ளோர் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த ஹைவே ஏறிட்டு முதல் டோல்கேட் முடிச்சுட்டு அடுத்து ஒரு கட் எடுக்கணும். கட் எடுத்த பிறகு தான் நாங்கள் விரட்டணும். ஏன்னா அந்த ரோடு நமக்கு இது 2ஆவதோட நம்ம போயிருக்கோம், 3ஆவதோட போயிருக்கோம். இது எக்ஸ்ட்ரீல் அங்கே தான் ஓட்டணும், கரெக்டு. அப்போது இதில் என்னென்னா எங்கள் கூட வந்த பைலட்டே அட்ரஸ் இல்லை, அவர் எங்கே போகிற கடைசி வரைக்கும் நாங்கள் பார்க்கல, திரும்பி வரைக்கும் அவரை பார்க்கல. நம்ம வெஹிக்கிள் ஒன்று, அப்புறம் திருப்பூர் போகிறேன்னா GS அவங்க எல்லாம் இன்னொரு அதுதான் நம்ம ஸ்வாப் பண்ணோம். அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் 150 160 எல்லாம் லீனியராக ஏறுது. அந்த ரோடு வந்து 140 வரைக்கும் கீப் பண்ணி ஓட்டுவாங்க. நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா இங்கேருந்து பார்த்தா 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக தெரியுது அந்த ரோட்டில், வண்டியே இருக்கு, ஒரு வெஹிக்கிள் இல்லை. நான் தான் நினச்சி பார்ப்பேன், நம்ம ரோட்ல எல்லாம் ரோடே இல்லை, ஃபுல்லா வண்டியா கிடைக்கும். இங்க ரோடு இருக்கு, வண்டியை காணணும். அப்பப்போ ஒரு கார் போகுது, அப்பப்போ ஒரு ட்ரக். எத்தனை டோல் இருந்து 16 டோல். எதுக்கு? ஒரு சைடுக்கு, 2 சைடு இல்ல, ஒரு சைடுக்கு. அங்கேயும் ஆள் இல்லை. அங்க ஒரு 8-10 எண்ணத்தை பேரிகேட் போட்டு அடைச்சு வச்சிருக்கேன், வர ஆள் இல்லை. புது ரோடு இப்போ போட்டிருக்காங்க, இந்த பிரிட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு வச்சிருக்காங்க. அந்த ரோட்டில் நீ வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பிரேக்கில் கால் வச்ச போது ஸ்பாஞ்சரஸ். அது நான் ரிவ்யூவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படி அதாவது பேக் டு பேக் ரெண்டு ஸ்டைலான வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த செக்மெண்ட் இப்போ நல்ல ஒரு ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. ஆடியன்ஸ் போய் பையர்ஸ் போய் இருந்தால்
உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு கேட்டு கொடுக்குறது மாதிரி அந்த செக்மெண்ட் ஆயாச்சு இப்போ. அந்த இனோவேஷனுக்கு வந்து இன்னோவேஷன் சொல்லக்கூடியது எண்ட்லெஸ்ன்னு சொல்லக்கூடியதுக்கு இது ஒரு விஷயம். இதை நான் எப்படி தெரியுமா டேனிட்டானே பேசிட்டு இருந்தேன். இதில் ஒரு விஷயம் இருக்குது பாரு, இந்த 4.3 மீட்டர்ஸ் கோஷ்டி இருக்குது தெரியுமா, அதுக்கு மேலே 4.3 4.5 எல்லாரும் இதை நீ பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வரும். இப்போ கிரெட்டாய் அளவு ஸ்பேஸ் இதில் இருந்தாச்சு, கிரெட்டாய் விட ஸ்பேஸ் வந்தாச்சு. ரெக்லைனர்லாம் நமக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டெப் இருக்கலாம், அதெல்லாம் ஏமாத்து வேலை, அது சும்மா தான் பின்னாடி போகும். இது ப்ராப்பர் ரெக்லைனிங். அப்படி இனி எல்லாரும் இதை கொண்டு வச்சாகணும். இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம ஒரு ரீல் எடுத்திருக்கோம், அதை வச்சு அது நீ இப்போ போட அந்த ரீல் போட்டியல போட்டுருமா. அப்படி அப்படி 2 ரிவ்யூஸும் 2 ஸ்டைலில் இருந்து 2 நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். அதாவது க்ளோஸ்ட் ஃபேஸாக வந்து இந்த தடவை 2 ரிவ்யூமே பண்ணலை. ஏன்னா அதில் ஃபீட் இருந்து டேட்டா இருந்து 2க்குமே நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி நம்ம பேசுகிறதுக்கு டேட்டா இருந்து, அதாவது இங்கேருந்து கிளம்புதுல இருந்தே அந்த வண்டி எப்படி இருக்கும், அது கதை எப்படி தெரியுமா, நான் கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் அதுக்கு முந்தின நாளெலாம் நம்ம எவ்வளோ டைட்டாக இருந்தோம். எங்களுக்கு ஒரு லேவர் கிடச்சிது, ஒரு கேப்பு. டேனி ஒரு சோஃபா கிடச்சி, நான் வந்து ஒர்க் ஸ்டேஷன் தேடிட்டு இருந்தேன் ஏர்போர்ட்டில். அங்கே இருந்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்க இங்கே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கான்னு. ஒரு 4-5 கேட்டு தாண்டி ஒரு ஒர்க் ஸ்டேஷன் கிடச்சி, அங்கே வந்து சீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே இருந்துருவேன்ல, இருந்து கண்டென்ட்டை ஃபுல்லாக எல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆன்சரு ப்ரௌசர் கேட்டு. இல்லை நான் அவங்க பிஆருக்கு ஃபோன் பண்ணி எல்லா ப்ரௌசரு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செட் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஒரு திருப்தி. ஓகே நம்ம ரெடியாக தான் நம்ம போகிறோம். இனி ஒரு விஷயம் கூட, அது சிரோஸ் கைலாக் கிடையாது, 2 அவ்வளோதானா. அது நிறைய ஒரு 50 பேர் இன்ஸ்டால அந்த ரீல் அனுப்பியிருப்பேன். அண்ணனுக்கு பார்க்க டைம் கிடச்சா தெரியாது, அண்ணன் பார்க்கலன்னா அடுத்த போட்காஸ்ட்டில். அது என்னென்ன அந்த BE61 வந்து இடிச்சு சென்சாரில் இதாகி நாங்கள் மகேந்திராவுடைய ப்ரெஸ் கிட்ட மகேந்திராவுக்கு வாய்ஸால நாங்கள் இதில் பேச வரல. நான் டேனிக்கு ஏர்போர்ட்டில் வச்சு தான் காட்டி கொடுத்து இந்த பாரு அவங்க தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்படியே கிடையாது, அது ஸ்டார்ட் ஆகி தான் ரோட்டுக்கே ஒதுங்கி வந்து தான் போட்டவங்க அப்படி போட்டாங்க. நம்ம கார்மீம்ஸ் தமிழ் போட்டிருந்த ஒரு ரீல் வந்து எனக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இல்லை அது நமக்கு தெரியாது என்ன நடந்துன்னே தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது மகேந்திரா அனுப்புன இன்ஸ்டாகிராமில் உள்ள அந்த போஸ்ட்டை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கு உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியாது. இன்சிடென்ட் எப்படி நடந்தது, ஓடிச்சா, அது பிறகு டவு பண்ணி கொண்டு போனாங்களா, ஒன்றுமே தெரியாது. எப்படி மகேந்திராக்க வண்டிக்கு மேலே நமக்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இப்போ கேட்குறாங்க எல்லாரும். என்ன பண்ண முடியும்? அது என்னன்னா நம்மளும் நிறைய கண்டென்ட் பண்ணோம். அது என்ன ரீசன்னா போன வருஷம் மட்டும் அவங்க எவ்வளோ லான்ச் பண்ணாங்க. 3XO வந்தது, திருப்பி வந்து ராக்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் டப்புன்னு 986. நம்மளே போகும்போது ஒரு 3 கண்டென்ட் சேர்த்து தான் நம்ம எடுக்கும். ஒரு நாள் உள்ள விட்டா நம்ம 3 எடுக்குது. ஒரு நாள் உள்ள விட்டா 3-4 கண்டென்ட் நம்ம எடுப்போம். நமக்கு அதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளோ வீடியோ டிரைவ் போகிறோம், எங்கேயும் நமக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நம்ம கைலாக்குக்கு அவரை இன்டர்வியூ எடுக்க கடைசி வர ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வந்து இப்போ மகேந்திராவுக்கு போகிறோம், அவங்களுடைய ஏதாவது ஒரு டீமுக்கிட்ட எங்களுக்கு சாரோட ஒரு இன்டர்வியூ வேணும்னு மட்டும் சொன்னால் போதும். இன்டர்வியூ நீங்கள் எப்போ எடுக்கிறீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு போவாங்க. கரெக்ட், நம்ம மறந்தாலும் நம்ம மறக்க மாட்டோம், ஆனாலும் அவங்க விட மாட்டாங்க. நாங்கள் மிஸ்டர் பீட்டர் ஜெனிவாவை இன்டர்வியூ எடுக்கலான்னு சொல்லி முந்தின நாள் ப்ரெசன்டேஷன் நடந்துட்டு இருக்கும்போது டேனி இடையில மைக் எடுக்க போனோம், எடுத்துகிட்டு வாங்க. அப்போ நான் அங்குள்ள பிஆர்கிட்ட கேட்டோன்னு சொன்னாங்க, இல்லை இன்னைக்கு வேண்டாம். நான் டேனி ஃபோன் பண்ணேன், டே வா வேண்டாம் இன்னைக்கு மைக் வேண்டாமா, நம்ம நாளைக்கு எடுத்துருவோம். நம்ம வாக்கரவுண்ட் எடுக்க போகிறப்போ ட்ரை பண்ணோம். கரெக்டு. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் என்னது இல்லை, அங்கே அடுத்த நாளைக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு நீ அதில் பார்த்தேன்னா, நான் அந்த பிராண்டை சொல்லலை, யூஸ்லெஸ்ஸாக ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த நேரம் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரு கூட, மிஸ்டர் பீட்டரை இன்னொரு சும்மா தேவையில்லாத டிஸ்கஷனில் வச்சு ஃபன் பண்ணி அவரே கடுப்பாகி கிளம்பி போனார். அந்த நேரத்தை நம்ம கொடுத்துருந்தா அவர்கிட்ட நான் என்ன எழுதி வச்சுருந்தேன், அந்த டீசல்ஸ் பற்றி எவ்வளோ விஷயங்கள் கேட்க வச்சுருந்தோம். இதுக்கெல்லாம் ஸ்கோப் மற்ற மேனுஃபேக்சரர்ஸுக்கு இடையில கிடைக்கல. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம போகிறோம், யார் அது மாதிரியெல்லாம் உள்ளே விட்டா அதுதான் பிரச்சனை. எல்லா விஷயமும் பண்ண விட்டாங்கன்னா நம்ம இதே மாதிரி 5-10 திறந்து விட்டுருக்கு, எல்லாத்தையும் இது பண்ணாங்க நம்ம எடுக்க எவ்வளோ. அது வருத்தமான விஷயம். கடைசியில் நாங்கள் திரும்பி சாப்பிட்டுட்டு போய் நின்ன போது சொன்னாங்க, இல்லை அவருக்கு இன்னும் 2 மணிக்கு இன்னொரு மீட்டிங் இருக்குது முடியாதுன்னாங்க. திருப்பி 3:30 மணிக்கு நாங்கள் டிரைவ் முடிச்சுட்டு வந்து திருப்பி ஃபோன் பண்ணோம். அவருக்கு டைம் ஆச்சு, எங்களுக்கு ஏர்போர்ட்டு அப்போ சொல்கிறான் 10 நிமிஷமாவது எடுத்துகிட்டு ஓடுவோம். எங்களுக்கு 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 5:50க்கு ஃப்ளைட்டு.
அப்போ நம்ம வந்து டேய் 1/2 மணி நேரம் இருக்குல்ல ட்ரை பண்ணுவோமா டேனி என்கிட்ட சொன்னோன்னா ட்ரை பண்ணலாம் தானே, நான் டேனி எங்கே ரிமைண்ட் பண்ணது, ஃபோன் பண்ணியாச்சு, இல்லை இன்றைக்கி முடியாது, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். இனி நெக்ஸ்ட் டைம் எப்போ, இனி அவங்க லாஞ்சில் எப்போ இருக்குது, இதுதான் இல்லைன்னா மிஸ்டர் பீட்டரோட ஒரு இன்டர்வியூ நம்ம போட்டிருப்போம். அது ஹேப்பன்ஸ் மங்க. அது என்னென்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்து இன்னும் வரல, அது கரெக்டாக. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்கேல் இருக்குது. இப்போ நீ வந்து பார்த்தேன்னா மிஸ்டர் பீட்டரோட இன்டர்வியூனாலே பெரிய பிராண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிடச்சிரும். நமக்கு தமிழ்னால தான் அந்த மகேந்திராவில் இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சது. இதே இது நார்த்தில் இருந்திருந்தால் வாய்ப்பே கிடையாது. அதுதான் ரீசன். இப்போ வேலுசாமி சார் இருக்க இடத்துல இன்னொரு ஆள் இருந்தாங்கன்னு வைங்க, இது வாய்ப்பு இல்லை, இவ்வளோ ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம தான் அன்னைக்கு இவர் ஹிண்டேல கோபால் சார் இன்டர்வியூ எடுத்தோம். அது அவர் தமிழ்னால தான் டக்குன்னு கனெக்ட் ஆச்சு. அந்த பீப்புளும் அவங்களோட பிஆர்ஸும் டக்குன்னு கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஷார்ட் நோட்டீஸ்ல. அது இவங்க எங்கெங்கயோ நின்னா 3வது மைக் 2வது மைக் கையில இல்லை, ஜெரோமுக்கு ஃபோன் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு இன்னும் அப்படின்னு சொல்லிக்குள்ள ஃபோன் பண்ணியாச்சு, அவரை பிடிச்சி விட்டுருந்தோம், மைக்கா மாட்டியாச்சு. அதில் வச்சே நம்ம கேட்டது. அதில் ரீடேக் இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து தேடி நடக்க டேனிக்கு பாயிண்ட் சாக்கெட்டு பிடிக்கிறதுக்காக எங்க கேப்பு கிடைச்சாலும் நம்ம தேடி நடக்கிறது. ஆனால் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் அது ஓப்பனை பார்க்குறதில்ல. அதுலேயும் பாரு, நாங்கள் வந்து திருப்பி சொல்கிறோம், இந்த சீசனுக்கு ஏற்றின கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும். அது அப்புறம் ஓரளவு எல்லாம் பேசிட்டோமா? இப்போ எந்த கார் எந்த ஆடியன்ஸுக்கு செட் ஆகணும்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதாவது கைலாக். ஆமாம், இல்லை நேரம் என்னன்னா 3XO வரைக்கும் இருந்தது. 3XOயே மற்றதுக்கு கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ இது 2 புதிய 2 டைமென்ஷனில் வந்துருக்கு. இப்போ நம்ம ஆர்டராக வருவோமா, பிரஸ்ஸால இருந்து வருவோம். நீங்கள் வந்து நோ நான்சென்ஸ் காராக பார்க்குறீங்க, ஃபியூல் எக்கனாமி வேணும், நேச்சுரலி ஆஸ்பிரேட், சிட்டி மட்டும் ஓட்டுறீங்க, ரிலையபிலிட்டி, ஃபியூல் எக்கனாமி, பேக் சீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா இருக்கும், சஸ்பென்ஷன் ஓரளவு நல்லா இருக்கும், எல்லாம் மீடியமாக இருக்கும் அப்படின்னா பிரஸ்ஸா. அது லுக்ஸை பற்றி நாங்கள் பேசல, அது பையரோட நீ லுக்ஸை பற்றி பேசி பிரயோஜனம். எல்லாம் போலரைசிங், சுற்றி எல்லாம் போலரைசிங் தான். வென்யூ வந்து என்னன்னா ஹிண்டேக்குன்னு இருக்கக்கூடிய ஹார்ட் கோர் ஆடியன்ஸ் தான் வென்யூவை இனி கவர் பண்ணும். ஏன்னா வென்யூக்கு இருந்த ஹைலைட்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் இழுத்து எடுத்தாச்சு. வென்யூக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்த இன்டீரியர் குவாலிட்டி, ஃபியூச்சர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதான் இந்த டெமோக்ரட்டைசேஷன் சொல்லக்கூடியதோட ஒரு பிரச்சனை இதுதான். நீ வந்து யூனிக்காக இருக்கிறது வரைக்கும் அந்த பிராண்டுக்கு அந்த மாடலுக்கு ஒரு ஹைலைட் இருந்தது. இப்போ இந்த டெக்னாலஜி இந்த ஃபீச்சர்ஸும் டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டு இப்போ எங்கேயோ ஹுண்டாயோட கியா வந்து டாமினேட் பண்ணுது எல்லாத்துலையும். இந்த ஃபீச்சர்ஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஸ்லைட்லி ஒரு அதில் ரொம்ப அடி வாங்கி இருக்கிறது இப்போ வென்யூ தான். அந்த வென்யூக்கு இருக்கிற, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹிண்டேக்கு இருக்கிற வேல்யூ, அதாவது நீ வந்து ஈஸிலி அக்சசபிள், நிறைய நமக்கு டீலர்ஷிப்ஸ் பார்க்க முடியும், அவங்க அந்த பிராண்டுக்கு மேலே இருக்கிற ட்ரஸ்ட், அந்த ஒரு இடத்துல இப்போ மாருதி வேண்டாம்னா இந்த மாரத்தானத்தில் பக்கத்தில் டீலர்ஷிப் இருக்கு, சர்வீஸுக்கு நம்ம பிரதரோடது இருக்குது. அடுத்து வந்து சோனட்டுன்னு சொல்லும்போது சோனட் இனி கேனிபலைசிங் ஸ்டேஜ் தான். அதாவது சோனட் வந்து மெழுகு உருவி லைட்டு தர்றது மாதிரி சோனட் உருவி இவருக்கு ஸ்பேஸ் கொடுத்த கதை தான். சோனட்டுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து இப்போ வந்து வரணும். இல்ல என்னன்னா இப்ப சிரோஸ் வந்து ஒரு இதை இவங்க ஏதோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா அந்த ஒரு என்லைன் மாதிரி சோனட் வந்து தனியா வைக்கலாம், டிரைவர் ஃபோக்கஸ். கரெக்ட் அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் கூட ஒரு கைலாக்கு இதை இதுல கொண்டு வரணும். அப்ப அது இன்னும் காம்படேட்டிவா. இப்போ 3XOக்கு என்னன்னா 3XOக்கு உண்மையிலே இப்போதான் ரியலான கரெக்ட் காம்படிஷன்ஸ் வந்துருக்கு. அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். உண்மை சொல்ல போனால் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசுகிறேன், இது மகேந்திராக்கெல்லாம் கிடையாது. 3XOடைய AX5 TCMF5 வந்து அவைலபிளாக இருந்திருந்தா இன்னும் ஹியூஜ் நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா யாரெல்லாம் புக் பண்ணி கேன்சல் பண்ணாங்களோ எல்லாருமே அந்த போர்ஷனில் தான் நின்னாங்க. ஏன்னா அந்த வண்டி நல்லா இருந்தது, எய்ஸினோட டார்க் கன்வெர்ட்டர்
அந்த டர்போ இன்ஜின் ரீசனபிளி குட். ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டாலாம் நம்ம பேசலை. இன்டீரியரில் லைக் செகண்ட் ரோவில் தை சப்போர்ட்டில் காம்ப்ரமைசஸ் இருந்தாலும் அந்த ஒரு பேக்கேஜிங்கில் ஒரு ஆல்ரவுண்டராக பார்த்தா இப்போ 3X வருது, ஒரு ஸ்டெப்பில் வருது. ஆனால் அதில் ஒரு குறை இருக்குது. அந்த டீசல் இருக்கிற அந்த ஏஎம்டி அதெல்லாம் இனி செட் ஆகும். டார்க் கன்வெர்ட்டர் இருந்திருந்தா வேற லெவலில் இருந்து. ஏன்னா அந்த என்ஜினுக்கு டார்க் கன்வெர்ட்டர் பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இன்னொன்று இதுவும் இப்போ சிராஸும் இப்படியும் 20 lakh ப்ராக்கெட்டில் வந்துடும். இவங்க அதில் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்து அந்த ப்ரைஸில் வந்தாலும் இப்போ இந்த ஸ்லைடர் ரெக்லைனர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் காஸ்ட்லி அஃபேர். இது சும்மா நம்ம வந்து பார்த்தோன்னே எல்லா பிராண்டும் வைக்கணும் நம்ம சொல்கிறோம், ஆனால் அது காஸ்ட் மேட்டர். அப்போ அதை வந்து பேஸ் மாடல்ஸில் அது இல்லை, டாப் 2 மாடல்ஸ் தான் அது இருக்க போகுது. அப்படின்னால இதில் ஃபேக்டர் அது இருக்குல்ல. அப்போ 3XO இன்றைக்கும் அந்த செக்மெண்ட்டில் 3XOட எட்ஜ் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸானோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. இப்போ நீ இவ்வளோ பேரும் ஸ்ட்ராங்கான ஒரு பில்டை சொன்னாலும் நெக்ஸானோட பில்டு வந்து இதுக்கு மேலே தான் வந்து எலிவேட் ஆகிருக்குது. அது ரேட்டிங்கில் வேல்யூவை உடைக்கும், பீப்புளோடைய அந்த பர்செப்ஷன், அது கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அந்த வேல்யூவில். அப்போ அந்த பையர்ஸுக்கு இடையில் நெக்ஸானுக்கு இன்றைக்கி ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவும் சொல்கிற விஷயங்கள் அதோட இன்டீரியரும் அது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனால் நெக்ஸானோட டீசல் ஒரு நோ நான்சென்ஸ் காராங்க, அது பாட்டுக்கு ஓடும். டீசலில் பெரிய ட்ரபிள் ஒன்றும் பெருசாக கொடுக்காது. பெட்ரோல் நமக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். டீசல் அது நெக்ஸான் ஆடியன்ஸை நீ வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்கா, அதான் பாயிண்ட். அதான் இப்போ அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஒன்றுன்னு கொடுக்குற மாதிரி இன்டாக்டாக இருக்குது. நெக்ஸானுக்கு ஆடியன்ஸை வேற யாரும் அதை ஷேர் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சிரோஸும் கைலாக்கும் அந்த 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 செக்மெண்ட்டை டோட்டலாக எலிவேட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு. அதாவது இந்த சப்4 மீட்டரை நம்மளும் ஒரு இடத்துல பேசினேன், இது என்னது அறகுறையாக இருக்குது, ஸ்பேஸு இல்லை. ரீசெண்டாக தான் ஒரு பாட்காஸ்ட்டில் பேசினோம், இது ஒன்றுமே கம்ப்ளீட் பண்ணலையே, அங்கங்கேயா குறையா எல்லாம் வச்சுருக்கணும். அந்த குறைகளை இப்போ ஸ்பேஸ் இல்லையா, ஸ்பேஸுக்கு சிரோஸ் இருக்குது, ஒரு ஹேண்ட்லிங் இருக்கா, ஹேண்ட்லிங் வந்து இது இருக்குது. ஆனால் இப்போ என் மனசில் என்னென்னா, இந்த பவர் ட்ரெயின் நேராக சிரோஸில் இருந்த 5 ஸ்பீடு இது 1.5 டீசலும் அந்த டார்க் கன்வெர்ட்டரும் இந்த பக்கம் இருந்தால் மட்டும் நீ நிலைமை நினைச்சு வேறு இது இல்லையே. கைலாக்கில் தான் பேக்கில் அந்த டனல் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்து கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு 1.2 பெட்ரோல் இருந்தது. 1.2 பெட்ரோல் இருந்திருந்தா கூட நல்லா இருந்தது. அப்படி அதுதான். அப்படின்னா நம்ம மைலேஜை மட்டும்தான் ஒரு காம்ப்ரமைஸாக பார்த்துருப்போம், மற்ற எல்லாம். அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், கார் வந்து நான் இப்போ தானே பேசினேன் தெரப்பெட்டிக்னு சொல்லி. அப்போ நம்ம விரும்புகிறது மாதிரி கார் ஓட்டினாதான் அது வந்து அந்த காரை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அந்த கார் வந்து நமக்கு அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை கொடுக்கும். நம்ம வந்து டிஎஸ்ஐ வாங்குறோன்னா டர்போ ஸ்டாட்டிஃபைடு இன்ஜெக்ஷன், டைரக்ட் இன்ஜெக்ட் ஆகி உனக்கு சர்ஜா டார்க்கை கொடுக்குதுன்னு எல்லாம் சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வாங்கிக்கிட்டு நம்ம பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லி அதை 60-70 போட்டு இடிச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம ரீசெண்டாக ஒரு ஸ்லாவியா பார்த்தோம்ல ஹைவேல, அவங்களுக்கு அந்த அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஐயோ நம்ம வண்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆனால் ஃபியூல் எக்கனாமி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு முன்னே நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. டீசல்ஸ் நல்லா இருந்த போதும் பெட்ரோல்ஸில் இந்த 1.2 1.5ன்னு ஸ்லாப் கரெக்டாக இருந்த போது நீ பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், ஃபியூல் எக்கனாமியும் கிடைக்கும். இங்கே இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்த போது தான் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் எனக்கு அந்த அந்த லோ ரெண்டில் உள்ள அந்த ஒரு கேப்பை வந்து நம்ம ரைஸ் பண்ணி ரவ் பண்ணி எடுக்கும்போது அவுட்புட் கிடைக்குது, ஃபியூல் எக்கனாமி ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் வரதான் செய்யுது. இன்னைக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு, இருந்ததுக்கு பரவாயில்ல அந்த செக்மெண்ட். இப்போ ஓரளவுக்கு இல்லை, நமக்கு என்ன தேவைன்னு உள்ளதை யோசிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி காரை சூஸ் பண்ணி பெட்டர். பண்ணதுக்கு வண்டி இருக்கு. இப்போ எல்லாம் வேணாம்னு சொன்னா கஷ்டம். வாய்ப்பில்லை. அது முதல்ல டிஸ்க்ளைமர். நம்ம திரும்ப மகேந்திரா தான் சொல்லுவோம், நம்மளை அடிப்பாங்க. அது அந்த ஃபேக்டரை வந்து ஆமாம், அதில் ஆக்சுவலி நம்ம ரேங்கிங்கில் எப்பவும் ப்ரெஸ்ஸாக இருந்துட்டு இருந்தது. 3XO வந்தப்போ 3XO மேலே ஆயிடுச்சு. டீசலில் மட்டும் நான் எப்போவுமே யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஏஎம்டி ஓட்டி பாருங்கள், ஏஎம்டியில் உங்களுக்கு லேக் தெரியும், ஏன்னா அது ஹை டார்க் இன்ஜின், அந்த லேக் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் அது எழும்போம். பூட் ஸ்பேஸ் வந்து அதில் காம்ப்ரமைஸ் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி இவன் அதுக்கு தான் 3XO கூட தான் இப்போ இந்த 2 ப்ராடக்ட்டும் நெக் டு நெக்காக வந்து போட்டி போடுது. அதனால தான் பையர்ஸுக்கு எவ்வளோ சாய்ஸ் வந்தாச்சு இப்போ மார்க்கெட்டில்.
ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். டேனி ஆசிரியர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.